ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்தியாவோட பாரம்பரிய ஆரோக்கியமான உணவுனா இட்லிங்க. என்னடா இட்லி கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒயிட்டாக இருக்கிற பொருளை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணவே நம்மள இருக்கிற பல வியாதி எல்லாருக்குமே குணமாயிருங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எடுக்கலாங்க. அவ்வளோ டைஜஷனுக்கு நல்லது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பொருள் மாப்பிள சம்பா கவுனி அரிசியும் கருப்பு உளுந்து வச்சு எடுத்துருக்கிறேங்க. இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் பார்க்கணும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. இந்த வீடியோவை சேவ்லையும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது மாப்பிள சம்பா கருப்பு கவுனி. இது ரெண்டுலேயுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. பழைய காலத்தில் நம்மளுக்கு ராஜாக்கள் யூஸ் பண்ண அரிசினா கவுனி அரிசின்னு சொல்லாங்க. இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு சத்துக்கள் அதாவது நீரிழிவை கட்டுப்படுத்தும், கல்லீரலை பலப்படுத்தும், நரம்புகளை பலப்படுத்துங்க, கெட்ட கொலஸ்ட்ராலை தடுக்கும். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. நான் இன்னைக்கு மாப்பிள சம்பா 1 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக பச்சரிசி எடுக்கிறேங்க. இந்த பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாங்க. நான் பச்சரிசி போடுறப்ப இந்த அரிசிக்கு இந்த இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கவுனி அரிசி நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு வளவளப்புத்தன்மை, அந்த க்ளூட்டன் இருக்கும். அதனால் இட்லி சரி வராது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டால். ஏன்னா நான் ஏற்கனவே போட்டு பார்த்துருக்கேன். இப்போ அடுத்தது இதில் பாதி போர்ஷன் கருப்பு தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துருக்கிறேங்க. எப்பயுமே அந்த தோலோடு இருக்கிற உளுந்து தான் சத்துக்களே ஜாஸ்தி. இப்போல்லாம் நம்ம அதை கழுவி ஊற்றிடுறோம், இல்லைன்னா குண்டு உளுந்தை சேர்த்துறோம். அதை அவாய்ட் பண்ணவே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ சிகப்பவல் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா வாஷ் பண்ணிக்கலாங்க. கலந்து இதை ஒரு 4-5 வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாவு மாதிரி தண்ணி போகும். அதை எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இட்லி நிறைய பேருக்கு ஏன் சரியாக பஃபியாக வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. அது இந்த மாதிரி பண்ணவே போதுங்க. ஒரு வாஷ் பண்ணாமல் ஒரு 4-5 வாஷ் நல்லா பண்ணி தண்ணி எடுத்துட்டு நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ கட் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்ல தண்ணியில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இட்லி நல்லா பஃபியாக வரும். நல்லா ஊற விட்டுறணும். நான் உளுந்தை கம்மி நேரம் தான் ஊற வைப்பேன். ஆனால் இன்னைக்கு கம்மியாக இருக்கிற குவான்டிட்டிங்கிறதுனால இதுலேயே ஊற வச்சுட்டேங்க. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு 12 இட்லி வருங்க நம்மளுக்கு. இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் உப்பை போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மெயினாக இட்லிக்கு கிரைண்டரில் ஆட்டினா அவ்வளோ ஒரு இட்லி நல்லா பஃபியாக வரும். மிக்சியில் ஆட்டுறதுனால சில பேருக்கு அதுவும் சரி வராது. இப்போ பாருங்கள், நல்லா ஆட்டி எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபர்மெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இட்லியும் அதுவும் ஒரு மெயின் ரீசனுங்க. இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ இட்லி ஊற்றிக்கிறேங்க. இட்லி நல்லா அந்த இட்லி கொப்பரையில் தண்ணியை விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த இட்லி வெந்துருங்க. அதுக்கு மேலேயும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஏதாவது ஒரு குச்சி வச்சு அதை பார்த்துட்டு அப்படியே எடுத்துடலாங்க. ஏன்னா நிறைய லேடிஸ் சொல்கிறது எங்கள் வீட்டில் இட்லியே சரி வர மாட்டேங்குது. நீங்கள் எந்த அரிசி மட்டும் போட்டு பாருங்கள், நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அவ்வளோ சூப்பராக இட்லி நல்லா வருங்க. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வச்சுட்டு ஒரு 6 நிமிஷத்தில் நான் எடுத்துருவேங்க. அவ்வளோதான், இட்லி அவ்வளோ பஃபியாக வரும். ரொம்ப நேரமும் நம்ம வைக்கக்கூடாது. பாருங்கள், இட்லி நல்லா வெந்து எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு. நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருந்தால் எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் காம்பினேஷனாக வடகரி குருமாவும் வெங்காய சட்னி வச்சுருக்கிறேங்க. ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு மாப்பிள சம்பா கவுனி அரிசியோட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி